வணக்கம், நான் உங்கள் பானுமதி. கண்ணின் மணியை சேனலில் இன்றைக்கி 7 days எக் சேலஞ்சில் இன்றைக்கி ஒரு புது ரெசிபியோடு உங்களை பார்க்க வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம கண்ணின் மணியை சேனலில் நம்ம புதுசாக செய்ய போகிற ரெசிபியோட பேர் எக் கோஃப்டா. நம்ம 7 days எக் சேலஞ்சில் புதுசாக இந்த ரெசிபியை நான் பண்ண போகிறேன். அதுக்கு நான் சாதம் எடுத்திருக்கேன், முட்டை அவிச்சு துருவி எடுத்திருக்கேன், வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, கருவேப்பிலை எடுத்திருக்கேன், மிளகுத்தூள், மிளகாய் பொடி, கரம் மசாலா தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன், கார்ன்ஃப்ளாக்ஸை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அப்படி கார்ன்ஃப்ளாக்ஸ் இல்லாதவங்க சேமியாவை கூட பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை வச்சு நம்ம ஒரு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் சாதம் 1 கப்பு, முட்டை ஒரு 2 அவிச்சு வேக வச்சுட்டு துருவி எடுத்துருக்கோம். நம்ம கேரட் துருவியில் துருவினா இந்த மாதிரி முட்டை நல்லா துருவலாக வந்துடும். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம், இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சின்னதாக நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம், பூண்டு கொஞ்சோண்டு நச்சு வச்சுருக்கேன், கருவேப்பிலை, இது கார்ன்ஃப்ளெக்ஸு பொடி பண்ணி வச்சுருக்கேன், பொரிக்கிறதுக்காக எண்ணெய் 1 கப் எடுத்துருக்கேன். இதில் சேர்க்குறதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மிளகு பொடி மட்டும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஒரு பவுலில் சாதத்தை கொட்டி இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கிறோம். இந்த மாதிரி மசிக்கிறதுனால மசிக்கலாம், இல்லைன்னா நம்ம மிக்சியில் வச்சு ஒரு சுற்று லைட்டாக ஒரு சுற்று சுற்றிட்டு எடுத்துக்கலாம். நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போ சாதத்தை நல்லா பிணைச்சாச்சு. அதில் இப்போ வெங்காயம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கிறோம், இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கிறோம், இந்த 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், அதையும் போட்டிருக்கேன். அதோட கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு ஸ்பூன் அளவு, பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டால் போதும். உப்பு சேர்த்துட்டு கரம் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், மிளகாத்தூள் கொஞ்சம் காரத்துக்காக மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டுக்கோம். இப்போ துருவி வச்சுருக்க முட்டையை இதோட சேர்த்துக்கிறோம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை, இந்த வெங்காயத்துலேயும் இந்த சாதத்துலேயும் இருக்க தண்ணி நமக்கு கரெக்டாக வந்துடும். நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம பக்கோடா பதத்துக்கு பிணைஞ்சிக்கணும். இது இப்போ நல்லா ரெடி பண்ணியாச்சு. பிணைஞ்சு பக்கோடா பதத்துக்கு இந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றுறேன். இதை பொரித்து எடுக்கிறதுக்காக நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். முட்டையை கிண்ணத்தில் இந்த மாதிரி நல்லா அடித்து வச்சுக்கணும். நம்ம அந்த உருண்டையெல்லாம் இதில் தான் நனைச்சிட்டு போட போகிறோம். அதனால் ஒரு முட்டையை உடைச்சி இந்த மாதிரி நல்லா அடித்து வச்சுக்கோங்க கிண்ணத்தில். நமக்கு வேண்டிய அளவு உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம்.
நீங்கள் கோப்தா செய்கிற அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ பொருள் தேவையோ அதுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் பொருள்களை வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி பால்ஸ் உருட்டினதை இப்போ எடுத்து இந்த முட்டையில் போட்டு இப்படி நல்லா எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த கார்ன்ஃப்ளெக்ஸில் பிரட்டிக்கணும். பிரட்டிட்டு இந்த மாதிரி நம்ம ஆயிலில் போடணும். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் இந்த முட்டையில் டிப் பண்ணி எடுத்து கார்ன்ஃப்ளெக்ஸில் போட்டு பிரட்டிட்டு எல்லாமே இந்த ஆயிலில் போட்டு அப்படி பொரிச்சு எடுக்க வேண்டியது. உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இதுக்கு வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் இல்லாதவங்க சேமியா வச்சு பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம சேமியாவை வந்து நல்லா நுணுக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மிக்சியில் வச்சு அடிக்கலாமேன்னு கேட்பீங்க. நம்ம இந்த மாதிரி நுணுக்கணுன்னா கொஞ்சம் அந்த குச்சி குச்சியாக தெரிகிற மாதிரி அது ஒரு நல்ல நம்ம சாப்பிடும்போது நல்லா மொறு மொறுன்னு தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துருக்கோம். இது கார்ன்ஃப்ளெக்ஸ் போட்டது. இப்போ அடுத்து வந்து எடுத்து இந்த மாதிரி சேமியாவோட நான் நினச்சி போட போகிறேன். இப்போ சேமியாவில் நினச்சி இந்த மாதிரி நான் போடுறேன். இப்போ நம்ம எக் கோப்தா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஆல்ரெடி கண்ணின் மணியை சேனலில் நிறைய எக் ரெசிபி போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம கண்ணின் மணியை சேனலை பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள். இன்னும் நாங்கள் போட போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்காக எக் ரெசிபியோட நிறைய வீடியோஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்து நாங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக போட போகிறோம். எல்லோரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.